வெல்கம் டு சிகே ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பீடுக்கு நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பீடில் அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். கட் பீடு ஸ்டிச் நம்ம பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ கண்டினியூஸாக இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆர்யா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பீட்ஸ் எல்லாம் எப்படி லோட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் டியூப் பீடாக போடுறோம், கட் பீடாக. ஓகேவா? சுகர் பீடு, கட் பீடு இதெல்லாம் நீங்கள் ரெண்டாக போடலாம். ரொம்ப இதுவாகவும் எடுக்காதீங்க. ஓகேவா? இந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி ஒரு பீடாக போட்டு பாருங்கள். சுகர் பீடாக இருந்தாலும் சரி, கட் பீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வளைவு வர இடத்துல ஒரு பீடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த வளைவுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அதுலேயும் டபுளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போது இந்த வளைவு போட்டோம். இப்போ இந்த சைடு ஒரு குட்டி செயின் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடல ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே இந்த பக்கம் இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு பீடு இருக்குது பார்த்திங்களா, இந்த பீடுக்கு அடியில் வர மாதிரி ஒரு குட்டி செயின் போட்டு மறுபடியும் சிங்கிள் பீடாக நம்ம போடுறோம். ஓகேவா? நான் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எதுக்காக செலக்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி வளைவெல்லாம் வர இடத்துல எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்றது நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எடுக்கிறேன். இனிமேல் ஸ்டிச்சஸ்லாம் இந்த வளைவெல்லாம் கரெக்டாக போட்டோன்னா அடுத்த ஸ்டிச்சஸ் டபுளாக போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா ஃபைனலாக வரையில் 2 பீட் போட்டேன். அடுத்து ஒரு பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸ் பண்ணிக்கிறோம். இமேஜஸ் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ண தெரியலாட்டி ஃப்ரீ ஹேண்டாக எனக்கு வரைய தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஷாப்லேருந்து எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் பேப்பர் காப்பி ஆப் மூலயமா. ஏன்னா நான் ஒரு சேஃப்க்கு அப்படியே ஃப்ளார் டிசைன்லாம் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக போடுறேன், எனக்கு சரியாக வரலை. அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரணும். ஓகேவா? ஸோ நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப் மூலயமா அந்த சேஃபை எடுத்து அதை பேப்பர் காப்பி ஆப்பில் இது பண்ணி வரைய ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதே மெத்தட் நீங்கள் ஒரு ப்ளவுஸில் ஒரு எலமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறீங்கன்னா கூட அந்த எலமெண்ட்டை பேப்பர் காப்பி ஆப் மூலயமா நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்டாக வரலாட்டி நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். நான் எலமெண்ட்ஸ் வச்சு
இனிமேல் ஒவ்வொரு மெத்தடும் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். கிளாஸ் இனிமேல் தான் போக போக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் அப்பப்போவே ஃபினிஷ் பண்ணால் தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு உடனே கேளுங்க. பெண்டிங் வச்சு இது பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு இது எப்படி சொல்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இதில் ஒவ்வொரு சின்ன டிப்ஸு தான் கொடுத்துருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வளைவில் வரையில் கொஞ்சம் ஒரு பீடை கொடுத்துட்டு அந்த வளைவை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் டபுள் பீடாகவே கொடுக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம கலர்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணல நல்லா யூனிக்கான டிசைனாக எடுங்க. அதில் கலர்ஸ் மிக்ஸ் ஆகி வர மாதிரி எடுங்க. ஓகேவா? நான் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறதுக்கோசம் தான் இந்த மாதிரி எடுக்கிறேன். நீங்கள் யூனிக்காக எடுத்து அதை ட்ரை பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அது செஞ்சால் தப்பாயிடுமோ, இது செஞ்சால் தப்பாயிடுமோன்னெலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ அதை செஞ்சு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போது நான் ஒரு ஆஃப் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ளோரலாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது யூனிக்கான டிசைன்ஸ் எடுத்தாலும் சரி, அது இந்த மாதிரி வளைவு வர இடங்களில் பீட்ஸ் சிங்கிளாக போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த அந்த நம்ம ட்ரேஸ் பண்ணதில் கரெக்டாக உட்காரும். பார்க்கவும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போது இப்படி போட்டிருக்கோமா, இங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம். குட்டி செயின் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு பீடு ஒட்டினாப்புலேயே ஒரு செயின். நம்ம எப்போவுமே இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வர வைக்கணும்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த எட்ஜஸ் ஷார்ப்னஸ் வர வைக்கணும்னா பீடு நீங்கள் இப்படி கோர்த்தா தான் முடியும். ஓகேவா?
இப்போ நம்ம வந்து இதுக்கு எண்ணாட்டெலாம் போட போகிறதில்ல, அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வர போகிறேன். ஓகேவா? எண்ணாட் வந்து நம்ம போட போகிறதில்ல, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எண்ணாட் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி கண்டினியூஸாக தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ வந்து போட்டுகிட்டே இருக்கையில் த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. இப்போ த்ரெட்டு கட் ஆகையில் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திரும்பவும் இதில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது தேவையான அளவு பீடை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இதை வந்து எப்போவுமே மேலோட்டமாக தான் இழுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த த்ரெட்டு வந்து கீழே கண்டினியூஸாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும். ஸோ மேலோட்டமாக தான் இழுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து இது மேலோட்டமாக தான் இழுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நமக்கு தேவையான அளவு பீடை நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கையில் இந்த த்ரெட் வந்து அடியில் போகும். ஓகேவா? இப்போ கண்டினியூஸாக இப்படி இழுத்தோன்னா கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து வந்துன்னே இருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னதான். இப்படி இழுத்தோன்னா இது கீழ்ப்பக்கமாக லூஸில் இருக்குது, நான் மேல் பக்கமாக எடுக்கலை. ஓகேவா? அந்த ஒரு த்ரெட் எடுத்தோன்னா கீழ்ப்பக்கமாக இருக்குது. இந்த த்ரெட்டை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு எண்ணாட் போட்டுக்கலாம். நம்ம வந்து இவ்வளோ லென்த்தில் நான் த்ரெட்டு பீடு வந்து எடுத்திருக்கேன், வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? ஒரு மெத்தட் வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பீடுக்குள்ளே கண்டினியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இது வந்து செகண்ட் மெத்தட். எண்ணாட் போட்டு பீடு உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையான அளவோ அவ்வளோக்கு வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஸ்டிச் போடையில் நீங்கள் வந்து பாருங்கள்,
மறுபடியும் இந்த பீடுக்குள்ளே தான் விட போகிறோம். ஓகேவா? இந்த மெத்தட்லேயே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்களா 2 பீடு நம்ம ஆல்ரெடி கண்டினியூ பண்ண பீடுக்குள்ளேயே நீடில் விட்டு எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். பீடுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது என்ன போட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டு கட் ஆயிடுச்சுன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் த்ரெட்டை மேலே இழுத்து விட்டிங்கன்னா அது வெளியே வராதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எண்ணாட் போட்டு தான் நான் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸு கொஞ்சம் தேவையான அளவு வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி இது வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் ஸ்டிச்சை இந்த சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடும் கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் மாதிரி இருக்க சேஃப் இந்த 2 சேஃப்க்கு மட்டும்தான் நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இந்த இது ஓவர் இந்த கோல்டு கலரில் கொடுத்தோம் பார்த்திங்களா, இந்த இதை இந்த லைனுக்கு மட்டும்தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து எண்ணாட் கொடுத்துட்டு இந்த பக்கம் இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு இந்த கலர் ப்ளூ கலர் கொடுத்துட்டா ஃபினிஷ். இதோட ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக் இதுதான். நீங்கள் ஷேப்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் சுகர் பீடாக இருந்தாலும் சரி கட் பீடாக இருந்தாலும் சரி ஸ்கொயர் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கிள் ஸ்கொயர் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து இந்த மாதிரி டிசைனுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால தான் இதில் டிசைன் போடலை உங்களுக்கு சொல்கிறேன். சேஃப் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட இந்த கிளாஸ் ஓவர். தேங்க்யூ. நீங்கள் டிசைன் எடுக்கையில் நல்லா யூனிக்கானதாக எடுங்க, கொஞ்சம் எலிகன்ஸாக எடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.